ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமி, நியாயம் வெல்ல போகின்றது. இப்பதிவு உனக்கும் உன் துணைக்குமான ஒரு முக்கியமான பதிவு. இதை முழுமையாக நீ கேட்டுவிடு தங்கமி. சில விஷயங்களில் உன்னுடைய துணை நீ சொல்வதை கேட்கவில்லை என்று மிகுந்த வருத்தத்தோடு இருக்கின்றாய். எப்பொழுது நான் எதை சொன்னாலும் அவர் கேட்பதே இல்லை. பின்பு இயல்பாக வீட்டிற்கு வரும்பொழுது சண்டை எதுவும் நடக்காது போல் மறுபடியும் முகத்தை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றார். எனக்கு அவரிடம் பேசுவதற்கே பிடிக்கவில்லை அப்பா. அவரை பார்க்கக்கூட பிடிக்கவில்லை. அவருடன் வாழும் வாழ்க்கையே எனக்கு நரகமாகி இருக்கின்றது. நான் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நான் சந்தோஷமாக வாழவே இல்லை அப்பா என்று நீ அழும் பொழுது என் மனம் உடைந்துதான் போகின்றது தங்கமே. உன்னுடைய துணை அப்படி என்ன உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கவில்லை என்று நீ கேட்கின்றாய். ஆனால் அது உனக்கே தெரியும். எந்த வார்த்தை கேட்க வேண்டுமோ அந்த வார்த்தை கேட்பதில்லை. நான் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் விஷயத்தை அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நான் அவரை விட்டு பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று நீ அவரிடம் கூறுகின்றாய். கவலை கொள்ளாதே. உன்னுடைய பக்கம் எவ்வளவு நியாயம் உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அதற்கு பிரிவு ஒரு முடிவாகாது. நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்வார். புரிந்து கொண்டு நீ என்ன சொல்கின்றாயோ அதை அவர் செய்வார். இவை யாவும் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய பக்க நியாயம் அவருக்கு புரிய போகின்றது. எவ்வளவு பெரிய தவறு இழைத்துவிட்டோம், அவர் எனக்கு சொல்வது எல்லாமே நியாயம்தான் என்று கூறப்போகின்றார். உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கவும் போகின்றார். நீ என்ன சொன்னாலும் இனி நான் செய்கின்றேன். என்னை விட்டு மட்டும் சென்று விடாதே. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று உன்னிடத்தில் கெஞ்ச போகின்றார். முன்பே நீ பொறுமையாக சொன்னாய். ஆனால் அவர் கேட்கவில்லை. இன்று நீ ஆத்திரத்தில் கத்தும் பொழுது அவர் செய்யும் தவறு என்ன என்பது அவருக்கு இப்பொழுது புரிந்திருக்கின்றது. கோபத்தினால் சில பல முடிவுகளை நீ எடுத்து விட்டாய். ஆனால் அவையெல்லாம் ஒதுக்கி எறிந்துவிடு, தூர எறிந்துவிடு தங்கமே. உன்னுடைய துணை உனக்காக படைக்கப்பட்டு கடவுளால் இணைக்கப்பட்டுள்ளார். ஒரு சில விஷயங்களுக்காக நீ அவரை இழந்து விடாதே. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கிறது என்ற அந்த புத்தகத்தையே கிழிப்பது முட்டாள்தனமாகும். அந்த பக்கங்களை மட்டுமே கிழித்திருக்க வேண்டும். அப்படிதான் உன்னுடைய துணையும். இப்பொழுது புரிதல் ஏற்பட்டிருக்கின்றது. இனி உன் வாழ்வு நிச்சயமாக சந்தோஷமாக மாறும். நீ அமைதி கொள், மன அமைதியாக தூங்கு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.